ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். அரசு பள்ளி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கனவு உள்ளவங்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன ஒரு சூப்பர் விஷயம், என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாத அனைத்து அரசு பள்ளிகள்லையும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இது வந்து அரசினுடைய நகராட்சி பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகளில் உடற்கல்வி இயக்குனர் நிலை 2, அதுக்கப்புறம் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவித்து வழங்கப்பட்ட ஆணை தான் இது. ஸோ உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாத எல்லா அரசு பள்ளிகள்லையும் இந்த பணியிடங்கள் கண்டிப்பாக உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய விளையாட்டு மற்றும் உடற்தகுதி சார்ந்த ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியான அரசாங்க அறிவிப்பாக நான் இதை பார்க்குறேன். ஸோ இதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். இந்த அறிவிப்பு வந்த உடனே எல்லார் மனசுலேயும் பல கேள்விகள், சந்தேகங்கள் வந்திருக்கும். என்ன அறிவிப்பு அது? இதனால் யாருக்கு லாபம்? எவ்வளவு பணியிடங்கள் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நானே இப்போ வரிசையாக பதில் சொல்ல போகிறேன். முதல்ல இது என்ன புது அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? உடற்கல்வி ஆசிரியர், அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் பணியிடங்கள் இல்லாத எல்லா அரசு பள்ளிகள்லையும் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும். ஸோ அப்படின்னு சொல்லி அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதுபடி ஆணையை வெளியிட்டுட்டாங்க. அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உடற்கல்வி இயக்குனர் நிலை 2 மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்கி அதுக்கான அரசாணை தான் நம்மளுடைய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து அனுப்பிச்சிருக்காரு. இது என்ன திடீர்னு எடுத்த முடிவா? இதுக்கு முன்னாடி அரசாணைலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இல்லவே இல்லை. இது முறையான அரசாணைகள் படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான். முதல்ல அந்த 2024 ஜூலை 1ஆம் தேதி அன்றைக்கி வந்து அரசாணை நிலை எண் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். அரசாணை நிலை எண் 150ன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? 17. ஸோ மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, 2 பணியிடங்களை பணி நிரவல், அதாவது டிரான்ஸ்ஃபரோ இல்லை டிப்ளாய்மெண்ட்டோ செய்யணும், பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிடப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து தான் இந்த வருஷம் 12/3/2026 இந்த இருக்கு இல்லைங்களா, 12/3/2026 அன்றைக்கி வந்து அரசாணை நிலை எண் 78 வெளியிடப்பட்டிருந்துச்சு. சரி, இந்த அறிவிப்பால் புதுசாக எத்தனை பணியிடங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மாணவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் புதுசாக 1328, இந்த லாஸ்ட்டாக பாருங்கள், 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 297 உடற்கல்வி இயக்குனர் நிலை 2 ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 2 பணியிடங்கள் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போது மொத்தமாக பார்த்தோன்னா 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் உடற்கல்விக்கு முக்கியத்துவம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உத்தரவு நகல் வந்து எல்லாருக்குமே அமைச்சிருக்காங்க. அதாவது மாநில கணக்காயர், சம்பள கணக்கு அலுவலர், அனைத்து மாவட்ட கருவூல அலுவலர்கள், இவங்க எல்லாருக்குமே தகவலுக்காக இதை அமைச்சிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. இனிமேல் நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் விளையாட்டுத் துறையிலையும் உடற்தகுதியிலையும் இன்னும் பெரிய உயரங்களை தொடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் கேட்க நினச்ச எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அண்ட் அதே போல் இந்த அரசாணை 150 என்ன சொல்லியிருப்பாங்கன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஒரு ஸ்கூலில் 700 இல்லை அதுக்கு குறைவான மாணவர்கள் இருந்தால் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருக்கணும். 700க்கும் அதிகமான மாணவர்கள் இருந்தாங்கன்னா 2 உடற்கல்வி ஆசிரியர்கள் இருக்கணும். 1500க்கும் அதிகமான மாணவர்கள் இருந்தாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு 3 உடற்கல்வி ஆசிரியர்கள் வரைக்கும் நியமிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்களை பணி நிறைவல் செய்யவும் எம்எஸ் இணையதளத்தில் இதை முறைப்படுத்துறதுக்கும் அரசு வந்து உத்தரவிட்டிருக்கு. படிப்பை தாண்டி விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு முறையான பயிற்சி கிடைக்க போகுது. ஒலிம்பிக், ஏஷியன் கேம்ஸ்னு நம்ம ஊர் பசங்க இனிமேல் மெடல் அள்ள போகிறாங்க. அதே சமயம் தகுதியான பல இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பும் கிடைக்க போகுது. அரசுடைய இந்த அதிரடி முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஸ்கூல் படிப்பில் பிடி பீரியட் கட் பண்ண அந்த ரொம்ப நல்ல டீச்சரோட பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சூப்பரான தகவலை உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வேலை தேடக்கூடிய உங்களுடைய ஆசிரியர் நண்பர்கள், குறிப்பாக வந்து விளையாட்டு ஆசிரியராக ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.